ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் இப்போ அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க உங்களை பற்றி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. இது நான் பைல் செலெக்ஷனாக வச்சுருக்கேன். ஸோ 2 பைல் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பைல் இன்ட்யூட்டிவாக பிடிச்சிருக்கோ அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் டேரோ கிளாஸ் கம்மிங் February 1st வந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் உங்களுக்கு ஜாயின் பண்ணால் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ 2 பைல் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். 2ல் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆனது, உங்களுக்கு எது இன்ட்யூட்டிவாக பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிட்டு வாங்க. வெல்கம் பைல் 1. உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. ஸோ பைல் 1 வியூவர்ஸ், இது உங்களுக்கான கார்ட்ஸ். உங்கள் பர்சன் ஓகே, ஓகே. ஸோ பைல் 1 இதில் ஒரு விஷயம் கிளியராக தெரியுது என்னென்னா, நீங்கள் மூவ் ஆன் ஆகி போகிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆகி போகிறீங்க. பட் ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆகி போன இந்த டைமில், ஐ மீன் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, பிரேக்கப், நோ கான்டாக்ட், பேசாமல் இருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆகி போகிறீங்க. ஸோ மூவ் ஆன் ஆகி போகிறத உங்கள் பர்சன் இப்போ இல்லை நீங்கள் அவங்க லைஃப்பில். ஸோ உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப தனிமையில் இருக்காங்க, உங்களை தேடிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, ஹாப்பினஸ் எதுவும் கிடையாது. ஸோ அவங்க என்ன தேடிட்டு இருக்காங்க, நீங்கள் மூவ் ஆன் ஆகி போகிறது வெயிட்டிங் எனர்ஜி. அவங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்க கூட ஒரு ஹாப்பியான லைஃப் எதிர்பார்த்து இருந்திருக்காங்க, ஒரு சந்தோஷமான லைஃப் கிடைக்கும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஓகே, மூவ் ஆன் ஆனதுன்னு அவங்க நின்று ஜஸ்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஐ மீன் அவங்க ஜஸ்ட் நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க, நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்களே தவிர எந்த ஆக்ஷன் எடுக்கல. பட் அவங்க ஆசை எல்லாமே வந்து உங்க கூட வந்து ரீயூனியன் ஆகணும், ஒரு ஹாப்பினஸ், மறுபடியும் உங்க கூட சேரணும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கீங்க. நீங்கள் டிஸ்டன்ஸில் ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, டிஸ்டன்ஸில் தான் இருக்கீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ உங்ககிட்ட வந்து மறுபடியும் சேரணும், அந்த சந்தோஷம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் அவங்க இப்போ ரொம்ப தனிமையில் இருக்காங்க, உங்களுக்காக வெயிட்டிங் எனர்ஜி அண்ட் தேடிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அந்த பிரைட்டான ஃபியூச்சருக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, இதில் வந்து அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் சண்டை பிரச்சனை வந்திருக்கு இல்லையா, அது வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு தெரியுது, இது பார்த்தீங்கன்னா ஒரு லூப் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் நிறைய பிரச்சனை சண்டையெல்லாம் வந்திருக்கலாம், அதனால தான் நீங்கள் மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. ஸோ அது வந்து முடிவுக்கு வருமா, அந்த லூப், அந்த பேட்டர்ன் வந்து முடிஞ்சு அந்த ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. ஓகே, நீங்கள் ஹீல் ஆகிட்டு இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து ஹீலிங் ப்ராசஸில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஹீல் ஆகிட்டு வருவீங்களா, அந்த ஹீல் ஆனாதான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகாது அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ உங்ககிட்ட அவங்க வெயிட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு லைஃப்காகத்தான்.
அண்ட் அவங்களுக்கு ஏன் ஏன் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க, ஏன் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னா, உங்க கூட இருந்த நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த அந்த நாட்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப மெமரீஸ் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க பெர்சன் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பெரிய பிரச்சனைய ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே. ஏதாவது பிரச்சனைய ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ட்ராமா வந்து இன்னும் அவங்களுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்லயும் கன்டின்யூ ஆயிருக்கு. அதனாலேயே அவங்க வந்து அவங்களோட தாட்ஸ், அவங்க எமோஷன்ஸ் அத யோசிச்சுக்கிட்டே இருக்கு. பழைய விஷயங்கள், அந்த பாஸ்ட் லைஃப் ட்ராமா, அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா, அம்மா, அந்த ஃபேமிலில நடந்த பிரச்சனைகள், சம்திங் அந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள நெனச்சு, இப்ப அவங்களே அவங்கள வந்து அவங்க எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்றது, அவங்களே அவங்கள வந்து டிஃபென்சிவ் மோட்ல தான் வச்சுக்கிறாங்க. எனக்கு இந்த மாரி மெமரீஸ்லாம் வந்து அவங்கள ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துது. ரொம்ப ஓவர் திங்க் பண்றாங்க. ஸோ அதனால நீங்க வந்தா அவங்க லைஃப் வந்து நீங்க வந்து ஹீல் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்க கூட இருக்கும்போது அவங்க ஒரு ஹோம் ஃபீலிங், ஒரு ஹீல் பண்ற ஒரு கேரக்டரா இருந்திருப்பீங்க. உங்க கூட இருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். பட் அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அந்த தனிமை, அந்த ஒரு கவலை அவங்களுக்கு அதிகமா இருக்கு. பட் கண்டிப்பா ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் போயிட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ ஏன் இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு? ஏன்னா நீங்க வந்து சண்டை போட்டுருப்பீங்க, சேர்ந்திருப்பீங்க. ஏன் இந்த பேட்டர்ன் ரிப்பீட்டே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு புரிதல்ல தான் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இப்ப வந்து அவங்களுக்கு எது உண்மை, என்ன நடந்துச்சு எல்லாமே தெரியுது. அதுலருந்து அவங்களே தற்காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேயா? அவங்க வந்து அது வந்து அந்த பழைய மெமரீஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது. நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தது, வெளியில போனது அண்ட் அதெல்லாம் ரொம்ப வந்து இது இருக்கு. இதுல எனக்கு இன்னொரு எனர்ஜி என்ன தெரியுதுன்னா, அவங்க அது ஆல்ரெடி சொன்னது தான். அந்த பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்ல அ அந்த ட்ராமால வந்து இன்னும் அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க. அந்த ட்ராமால இருந்து அவங்க இன்னும் வெளியில வரல. அந்த போராட்டம் அதிகமா இருக்கு. அதுலருந்து வெளியில வரணும், தப்பிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. பட் முடியல. ஓகே. ஸோ இப்ப இதுதான் வந்து அவங்களோட கரண்ட் ஃபீலிங். பட் நீங்க வந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஓகே. நீங்க மூவ் ஆன் ஆகிட்டீங்க. அத அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் எஸ். ஸோ அவங்க இன்னொரு அது போராட்டம் என்னன்னா, உங்களுக்குள்ள இந்த நடக்கிற இந்த சண்டை, இந்த பிரச்சனை வந்து இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவங்க அந்த ஒரு தாட்ல இருக்காங்க. மறுபடியும் இதே மாரி வந்துட்டு இதனால தான் நீங்க மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு தெரியுது. சம்திங் உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அவங்களோட பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது நடந்திருக்கும். அத வந்து உங்க லைஃப்ல வந்து அவங்க கொண்டு வந்திருந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்குள்ள அந்த ஒரு நீங்க அதனால தான் வந்து மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. ஓகே. நீங்க ஸ்ட்ராங்கா வந்து கிளம்பிட்டீங்க. நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இல்ல. ஸோ அவங்க தான் தனிமையில இருக்காங்க. அவங்க ரொம்ப தனிமையில இருக்காங்க. அண்ட் நீங்க ரொம்ப ஹீல் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு. இது வந்து ஹீலிங் கார்டு மெயினா. அண்ட் உங்க மேல ஒரு உங்கள உங்கள வந்து ரொம்ப நம்பியிருக்காங்க உங்க பெர்சன். உங்க மேல ஹோப் இருந்திருக்கு. நீங்க ஹீல் பண்ணியிருக்கீங்க. உங்க கூட இருக்கும்போது அவங்க ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப வந்து செக்யூர்டா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹோம் ஃபீலிங் வந்து நீங்க அவங்களுக்கு குடுத்திருந்திருக்கீங்க. ஓகே. அண்ட் அது வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு லைஃப் குடுத்தது வந்து நீங்க மூவ் ஆன் ஆகிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஒரு கவலை, இப்ப தனிமையில இருக்கிறது, ரிலேஷன்ஷிப்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவங்களே அவங்கள வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் அவங்க பாஸ்ட் லைஃப் ட்ராமால இருக்காங்க. இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் அந்த காயம் வந்து ஆறல. உங்களுக்கு தெரியுது இந்த பிக்சர பார்த்தா. இன்னும் இந்த காயம் ஆறல. அதனால அவங்களே உங்ககிட்ட இருந்து ஒரு பவுண்டரி போட்டுட்டு, ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு கொஞ்சம் விலகி தான் இருக்காங்க இப்ப. ஓகேவா? அந்த ட்ராமா வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. அதோட கவலைகள் அதிகமா இருக்கு உங்க பெர்சனுக்கு. ஸோ உங்கள உள்ள விடாம தடுத்தது வந்து அந்த ட்ராமா தான். அதான் அவங்களே வந்து ஒரு பவுண்டரி போட்டுட்டு அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த இந்த லைஃப் வந்து லாங் டெர்ம் வரைக்கும் போறது வந்து கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு சந்தேகம். அவங்களுக்கு வந்து நம்பிக்கையே இல்ல. ஒரு செக்யூர்டாவே அவங்க ஃபீல் பண்ணல. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டேபிளா இருக்கும். கடைசி வரைக்கும் போகுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கே இல்ல. ஏன்னா, அந்த அந்த பிரச்சனையிலருந்து அவங்க வெளியில வராம, அவங்களே அவங்க எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு, அவங்களே ஒரு பவுண்டரி போட்டு, உங்களையும் உள்ள விடாம, அவங்களே உங்கள வந்து அவங்க லைஃப்ப வந்து அவங்க எமோஷன்ஸ்னால வந்து அவங்க ஹீல் ஆகாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப கரண்ட்டா அவங்க வந்து ரொம்ப அந்த இன்னும் அந்த ட்ராமாலருந்து வெளியில வரல. அந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங் வந்து அதிகமா இருக்கு. பட் நீங்க போறீங்க. பட் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாரி தெரியல. ஜஸ்ட் நின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க.
ஓகே. அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள வந்து அவங்க எமோஷன்ஸ், அவங்க தாட்ஸ்ல இருந்து காப்பாத்திக்க தான் பார்க்குறாங்களே தவிர, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு விலகி போறீங்களே அப்படிங்கிறதுக்கு ஆக்ஷன் கார்டு எதுவும் வரல. ஆனா ஆசையெல்லாம் நெறையா இருக்கு. ஓகே. ஸோ உங்க கூட வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்குலாம் ஆசை நெறையா இருக்கு. பட் ஆக்ஷன் எடுக்கிற மாரி இல்ல. இருந்தாலும் நீங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து அவ்ளோ ஹீல் பண்ணியிருக்கீங்க. அவ்ளோ சந்தோஷத்த குடுத்துருக்கீங்க லைஃப்ல. பட் அவங்களுக்கு வந்து ஒரு பயமா இருக்கலாம், ஒரு தயக்கமா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்க உங்க பெர்சனோட ஆம் ஜஸ்ட் அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது பயம் அதிகமா இருக்கு. அவங்க வந்து அவங்களே பாதுகாத்துக்கிறதுக்கு தான் வந்து ம் அவங்களோட மோட்டிவ் அதான். அவங்கள பாதுகாத்துக்கணும். அவங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க தான் சந்தோஷம் குடுக்குறீங்க. பட் மூவ் ஆன் ஆகுறீங்களா? ஓகே மூவ் ஆன் ஆகுங்க. அப்டின்ட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆக்ஷன் இல்ல. பட் அவங்களோட ஆசை வந்து இந்த மாரி உங்க கூட. ஓகேவா? ஒரு ஹேப்பியான ஃபேமிலி ஆசை தான். பட் அவங்க இது பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்செக்யூர்டு ஃபீலிங். அந்த சைல்ட்ஹுட்ல நடந்ததுனால இன்செக்யூர்ட் ஃபீலிங் அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் உங்க பெர்சன் எனர்ஜி. இது வந்து ரொம்ப வந்து ஒரு தைரியமே இல்லாம இருப்பாங்கல்ல, அந்த மாரியான ஒரு எனர்ஜி தான் உங்க பெர்சன். ஷியூரா தெரியுது. தைரியம் சுத்தமா இல்ல. அவங்க கொஞ்சம் செல்ஃபிஷ்ஷா யோசிக்கிற கேரக்டர்ன்னு வைங்களேன். செல்ஃபிஷ்ஷா தான் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த லாங் டர்ம் குடுக்கறதுக்கு அவங்களுக்கு பயப்படுறாங்க. அதனால தான் அவங்க வந்து ஆ ஒரு பவுண்டரி போட்டுட்டு அதுக்குள்ள நிக்கிறாங்க. உங்களே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஆசை இருக்கு. பட் உங்கள உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுவுமே கிடையாது. நீங்க போறீங்களா? ஓகே போ. ஆனா எனக்கு ஆசை இருக்கு. அந்த மாரியான ஒரு ஃபீல்ல தான் இருக்காங்க. அண்ட் இந்த 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 மாரியான ஒரு எனர்ஜி வந்து முடிவுக்கு வராதா? அப்படிங்கிற ஆசை நெறையா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டே இந்த கார்டு தான் வந்திருக்கு. ஸோ அந்த மாரியான எதிர்பார்ப்பு இருக்கு. பாருங்க அதத்தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. பட் அந்த ஸ்டெப்ப அவங்க எடுக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. நீங்க தான் இனிஷியேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஓகே. அவங்களுக்கு எந்த தைரியமும் கிடையாது. அந்த மாரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு. உங்க ரிலேஷன்ஷிப்ல வரணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க மூவ் ஆன் ஆகுறது அவங்க ஓகே அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. எஸ். இந்த எனர்ஜில இருக்கும்போது கண்டிப்பா வந்து மைண்ட் வந்து வேலை செய்யாது தானே. பயங்கர குழப்பங்கள் இருக்கும். தூக்கம் இருக்காம தான் இருக்கும். அவங்க வந்து ஐ திங்க் ஓவரால் பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்க பெர்சன்ட்ட தான் வந்து கண்ட்ரோல் எல்லாமே இருந்திருக்கும். அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே. ஸோ கண்ட்ரோல் ஃபுல்லும் உங்க பெர்சன். இந்த கனெக்ஷன் வந்து அவங்க கையில தான். சரியா? அதனால தான் நீங்க பார்த்துட்டு இப்ப மூவ் ஆன் ஆகிட்டீங்க. அவங்க கண்ட்ரோலா இருக்கும்போது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகேன்ட்டு விட்டு குடுத்து போயிருந்திருக்கலாம். பட் அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிருச்சு. முடியல. அதனால நீங்க வந்து மூவ் ஆன் ஆயிட்டீங்க. இப்போ உங்க பெர்சனோட நிலைமை இதுதான். அவங்க வந்து கண்டிப்பா கொஞ்சம் வொர்ஸ்ட்டான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. தூக்கம் இல்ல. ம் பயம். தைரியம் இல்ல. ஸ்டெப் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்ல. பயம். நீங்க இனிஷியேட் பண்ண மாட்டீங்களா? நீங்க வந்து பேச மாட்டீங்களா? நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களா? அந்த மாரி ஒரு ஹாப்பினஸ மறுபடியும் நீங்க குடுக்க மாட்டீங்களா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில தான் உங்க பெர்சன் இருக்காங்க. அவங்கள பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க க்ளோ ஆயிட்டு தான் இருக்கீங்க. நீங்க உங்க லைஃப்ல வந்து நீங்க வந்து ஜாலியா இருக்கீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. நல்ல ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பெர்சன். ஓகே. உங்க பெர்சன் தான் பயப்படுறாங்களே தவிர, நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட். நீங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டியா இருக்கீங்க. அதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. பட் உங்க பெர்சனுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே இல்ல. பயம், குழப்பம். கம்யூனிகேஷன் பண்ணாலும் அது ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. ஏன்னா, இப்ப அந்த மாரியான ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. ஸோ நீங்க இனிஷியேட் பண்ணா மட்டும் தான் அவங்க ஏதாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கன்டின்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. பட் அவங்க சந்தோஷமா இல்ல. அவங்க ரொம்ப வொர்ஸ்ட்டான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ஓகே. இது வந்து அவங்க கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்றாங்க. பட் அவங்க இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் பண்ணணும். நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா, இப்ப அவங்களா வந்து பேசுனாங்கன்னா, நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாரியான ஒரு இது கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு பயம் அதிகமா இருக்கு. ஓவரால் எனர்ஜி பார்க்கும்போது பயம் அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து பைல் 1 உங்களுக்கான ரீடிங். உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பைல் 2. இப்ப உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. இப்ப இந்த வீடியோ பார்க்குற டைம்ல உங்க பெர்சன் என்ன எனர்ஜில இருக்காங்க? உங்கள பத்தி என்ன நெனச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கார்ட் ஷஃபில் பண்றேன். அவங்க நேம நெனச்சுக்கோங்க.
ஓகே. ஓகே. ஸோ பைல் 2 இந்த கார்ட் பார்க்கும்போது, உங்க பெர்சனுக்குள்ள கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ அந்த பழைய எனர்ஜி வந்து கண்டிப்பா அது டெத் ஆகி, ஒரு புது எனர்ஜி, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தான் கண்டிப்பா இருக்காங்க. உங்க பெர்சனோட எனர்ஜி எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப கன்னிங்கா இருந்திருப்பாங்க. ரொம்ப பிளான் பண்றது, ரொம்ப மேனிபுலேட்டிவ், அதிகமா மேனிபுலேட் பண்ற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. ரொம்ப பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிச்சு அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற கேரக்டரா இருப்பாங்க. நல்லா அழகா பிளான் பண்ணி அத வந்து சக்சஸ் ஆக்குற மாரியான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. நெறைய யோசிப்பாங்க. ம் ரொம்ப பிளானிங், ஸ்ட்ராட்டஜி அதிகமா தெரியுது எனக்கு இதுல. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு ஏன் வந்து இப்படி அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அவங்களுக்குள்ளேயே அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின உண்மை தெரியுது. இங்க இதுல பாருங்க, ஜஸ்டிஸ் அண்ட் ஹையரஃபன்ட் கார்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க நெனச்ச மாரி ரொம்ப ஈஸியா, கேஷுவலா எடுத்துட்டு போற ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டடான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அவங்க ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டாங்கங்கிற உண்மை வந்து இப்ப தெரியுது. இப்ப அவங்களுக்கு தெரியுது எது வந்து உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அவங்க உங்கள ஏதோ மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. ஏதோ உங்க ரிலேஷன்ஷிப்ல உங்ககிட்ட பேசி, இல்ல ஏதாவது லாஜிக்கா திங்க் பண்ணி, நீங்க என்ன சொன்னாலும் நம்புற ஒரு கேரக்டரா இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாரியான ஒரு விஷயங்கள் வந்து நெறைய பண்ணியிருந்திருப்பாங்க. கடைசி டைம்ல நீங்க எல்லாம் நம்பி ஃபுல் ட்ரஸ்ட் வச்சப்ப, கடைசியில உங்கள விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். பட் அவங்க அப்படி பண்ணது அப்படி இருந்த எனர்ஜி வந்து இப்ப அவங்களுக்கு வந்து எது தப்பு, அவங்க பண்ணதுல எது சரி, எது தப்பு, அந்த அந்த விஷயம் வந்து அந்த உண்மைகள்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஓகே. அதனால அந்த உண்மை வந்து தெரிய ஆரம்பிக்கிறதுனால, இப்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆ அண்ட் உங்க கூட இருந்த அந்த வாழ்க்கை வந்து அவ்ளோ ஒரு ஒரு ஹோப் குடுத்துருக்கு அவங்களுக்கு. ரொம்ப ட்ரஸ்ட். நீங்க வந்து இவங்களோட தான் வந்து கடைசி வரைக்கும் இருக்க போவோன்னு ரொம்ப நம்பிக்கையில இருந்திருக்கீங்க. ஓகே. ரொம்ப லவ். பட் இதுல வந்து எனக்கு எதுவுமே மேஜர் ஆர்கானாஸ் தான் நெறைய வந்திருக்கு. அதாவது பைல் 2 உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது. அது வந்து கண்டிப்பா நடக்க போகுது. ஏன்னா, நெறைய மேஜர் ஆர்கானா அப்படிங்கும்போது லைஃப்ல வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். பைல் 1க்கு அந்த மாரி வரல. பட் உங்களுக்கு வந்து மேஜர் ஆர்கானாஸ் அதிகமா வந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய சேஞ்ச் அது வந்து கண்டிப்பா நடக்க போகுது. அண்ட் அவங்க இந்த மேனிபுலேட் பண்ற விஷயம், அது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துரும். இனிமேட்டு கொஞ்சம் ஜென்யூனா உங்களுக்கு புடிச்ச மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு உண்மையா இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு இப்ப வந்தாலும். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் தான் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து இவ்ளோ ஃபாஸ்ட்டா வரணும். ஸோ அவங்களுக்குள்ள நடக்கிற டிரான்சிஷன் வந்து என்னன்னா, உங்ககிட்ட வர்றது தான். இந்த 2 கார்டு பாருங்க, அவங்க இப்ப வந்து சந்தோஷமா இல்ல. ஓகே. கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. அ ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய கார்டு வரல. பட் சந்தோஷமா இல்ல. ஓகே. ஒரு நார்மலான லைஃப் போயிட்டு இருந்தாலும், அவங்க எந்த ஒரு 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 ரொம்ப போரிங்கா போகுதுன்னு வைங்களேன். ரொம்ப போரிங்கா அவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கு. எந்த ஒரு எக்ஸைட்மென்ட் இல்ல. உங்க கூட இருந்தப்ப அவ்ளோ சந்தோஷமா, நெறைய எக்ஸைட்டடா, நெறைய த்ரில் அந்த மாரியான ஒரு லைஃப் இருந்திருந்திருக்கும். பட் இப்ப இந்த சந்தோஷம் இல்ல, இந்த யாரையும் நம்ப முடியல, எதுவுமே இல்ல. ஸோ அத நோக்கி வரணும் அப்படிங்கிறதுக்கான ஆக்ஷன்ல தான் இருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா இப்பதான் உங்களுக்கு வந்து இது உண்மை புரிய ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுங்கிற உண்மை புரிய ஆரம்பிக்குது. அவங்க என்ன நெனச்சுட்டு இருந்தாங்கன்னா, நீங்க இல்லாம கூட அவங்க லைஃப் நல்லா இருக்கும்னு நெனச்சுட்டாங்க. ஓகே. பட் அப்படி இல்ல. நீங்க உங்கள கல்யாணம் பண்ணாம போனாலும், உங்க கூட இல்லாம போனாலும் அவங்க லைஃப் நல்லா தான் இருக்கும். அப்படின்ட்டு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். ஓகே. ஸோ உங்களை விட்டுட்டு சடனா வந்து அவங்க தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லாம அவங்க சந்தோஷமா கிளம்பி போயிருந்திருக்கலாம். பட் அந்த இதெல்லாம் வந்து முடிவுக்கு வருது. ஓகே. அந்த எனர்ஜில இனி இருக்க மாட்டாங்க. பட் டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் டைம் குடுங்க. கண்டிப்பா ஃபாஸ்ட்டாவே வருவாங்க. பட் நீங்க கொஞ்சம் டைம் குடுக்கணும். ஏன்னா நீங்க தான் வந்து அவங்களோட சந்தோஷம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இந்த லைஃப் வந்து ஒரு கம்ப்ளீஷன் கண்டிப்பா இருக்கு. ஓகே. இதுல வந்து சிலருக்கு வந்து டிராவல் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இல்ல உங்க பெர்சனுக்கு வந்து டிராவல் பண்றது, அது வந்து ரொம்ப பிடிக்கும். பட் எல்லாமே மேஜரா இருக்கானா. ஓகே. பெரிய டர்னிங் பாயிண்ட் பைல் 2 உங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கு. ஓகே.
அவங்க கொஞ்சம் கோபமாவும் இருக்கிற மாதிரி தெரியுது உங்க பர்சன். ஏன்னா இப்ப வந்து ஒரு நமக்குள்ள ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிறது வந்து அவ்வளவு ஈஸியா யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஓகே. அது வந்து கொஞ்சம் கோபம், உங்க மேல கோபம் கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கு தெரியுது என்ன தப்பு, என்ன கரெக்ட், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் கோபம் வந்து உங்க மேல அதிகமா இருக்கு. ஓகே. நீங்க வந்து எந்த ஆக்ஷன் எடுக்காம அமைதியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுவே அவங்களுக்கு ஒரு ஈகோ வந்து அவங்கள வந்து அந்த நர்வ டச் பண்ணுதுன்னு சொல்றோம்ல, அந்த ஒரு கோவத்துல இருக்காங்க. எதுவுமே நீங்க இனிஷியேட் பண்ணாம, நீங்க உங்க இதுல வந்து ஸ்டேபிள், அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஸ்டேபிளா போகுது. இந்த கோவம் எதனால அப்டின்னா, உங்க லைஃப் வந்து ரொம்ப ஸ்டேபிளா, கிரவுண்டடா போயிட்டு இருக்கு. நீங்க வந்து எதுவுமே இனிஷியேட் பண்ணாம, உங்க லைஃப்ல நீங்க வந்து உங்க யூனிவர்ஸ்ல சரண்டர் ஆகியிருக்கலாம். ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருந்திருக்கலாம். நீங்க எந்த கம்யூனிகேஷனுமே இனிஷியேட் பண்ணாம இருக்கீங்க. ஓகே. அந்த கோபம் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கு. இ அவங்களுக்கு ஒரு ஈகோன்னு கூட சொல்லலாம். ஏன் நீங்க வந்து வரல? அப்படிங்கிற மாதிரியான இது. அண்ட் ஐ திங்க் இந்த டிரான்சிஷன் வந்து இந்த மாதிரி கான்ஸ்டன்டா அவங்களுக்கு சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இது வந்து ஒரு சேஞ்சஸ்க்கான கார்டு தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. பட் கோவமும் அதே டைம்ல கோவமும் இருக்கு. நீங்க வரமாட்டேங்கிறீங்க. ஆனா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து இப்படி சேஞ்சஸ் நடக்குது. அப்ப நான் எதுவும் போயிருக்கணும், நான் போய் இனிஷியேட் பண்ணிடணும், நான் போய் பேசிடுவணும் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு பதட்டம் அண்ட் கோவம் அதெல்லாமே அதிகமா இருக்கு. ஐ திங்க் நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. நீங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்க. ரொம்ப பெயின்ல இருக்கீங்க. பட் உங்க பர்சனல் லைஃப்ல வந்து ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. சடனா வந்து நமக்கு தோணும் என்ன தப்பு, எது சரி நம்ம லைஃப்ல அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பண்ணுனது வந்து அவங்களுக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரீயூனியன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட வரணும், ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்து அதிகமா இருக்கு. இது ஏன் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஆசை இருக்குதுன்னா, உங்களோட எனர்ஜி வந்து நீங்க ரொம்ப ஸ்டேபிளா சேஸ் பண்ணாம உங்க எனர்ஜில வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, பொறுமையா இருக்கீங்க. உங்க பெர்சன் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க சேஸ் பண்ணாம ரொம்ப பொறுமையா ஸ்டேபிளா உங்க லைஃப்ப நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அதனாலேயே உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட ரீயூனியன் வேணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வெயிட் பண்ணணும். பட் இது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நிறைய மேஜர் ஆர்கானாஸ் அது வந்து ஏஸ் ஆஃப் பென்ட்ரிக்கிள்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்க கூட கடைசி வரைக்கும் ஜஸ்ட் இப்ப வர ரீயூனியன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு பிளேஃபுல் எனர்ஜில எல்லாம் இருக்காது. ஜஸ்ட் சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். ஓகே. அவங்க உங்ககிட்ட வந்து லவ் காமிக்க வரணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா சடனா நடக்கலாம். ஓகே. எப்ப வேணாலும் வரலாம். ஏன்னா இது ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட். நீங்க வந்து நம்புங்க, இது பிலீவ் பண்ணுங்க. ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்ல நடக்க போகுது. உங்க பர்சன் ரீயூனியனுக்காக உங்ககிட்ட பேசுறதுக்கு கண்டிப்பா வருவாங்க. அண்ட் இருந்த மாதிரி ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பா இருக்காது. கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கடைசி வரைக்கும் கூட இருக்கிற ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்கிறீங்கன்னு உங்க பர்சனுக்கு தெரியுது. ஸோ அதை கொடுக்கறதுக்காக கண்டிப்பா வந்து வருவாங்க. ஓகே. ஸோ பைல் 2 வியூவர்ஸ் உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி. சில பேர் வந்து அந்த ஷிஃப்ட்டை வந்து ஒத்து போறது வந்து கஷ்டம், ஒத்துக்கிறது வந்து கஷ்டம். அது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம வந்து இவ்வளோ நாள் ஒரு எனர்ஜியில் இருப்போம். சடனாக மறுபடியும் நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அந்த இதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிட்டு டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ அவங்க மேபி எனக்கு தோன்றது அவங்க அது கொஞ்சம் கஷ்டம் அனுபவிக்கிறாங்க. ஐ மீன் அந்த டிரான்சிஷனை வந்து அவங்களால வந்து ஒத்துக்க முடியல. அவங்களுக்குள்ள நடக்கிற இந்த ஒரு மாற்றங்களை வந்து அவங்களால அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியல. இதுல உங்க மேல கோபம் வேற அதிகமா இருக்கு. ரொம்ப ஹை லெவல் கோபம் இருக்கு. பைல் 1 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் அதிகமா இருந்தது அவங்க பர்சனுக்கு. பட் இங்க உங்க பர்சனுக்கு வந்து கோபம் அதிகமா இருக்கு. பட் நீங்க வந்து நார்மலா உங்க லைஃப்ல ஸ்டேபிளா ஜாலியா உங்க லைஃப் நீங்க பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கீங்க. இதுல பாருங்க உங்களுக்கு ரெண்டுமே பாருங்க ஜஸ்டிஸ் கார்டு. ஓகே. 2 டெக் நான் டிஃப்ரெண்ட் டெக் எடுத்தேன். ஸோ பைல் 2 யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான ஜஸ்டிஸ் கார்டு ரெண்டுமே கொடுத்துருக்கு. ஸோ இதுல என்ன எனக்கு இதுல இன்னொரு எனர்ஜி என்ன தெரியுது? ஓகே. செகண்ட் டைம் வந்தனால எனக்கு இன்னொரு எனர்ஜி என்ன தெரியுதுன்னா, நீங்க இது வந்து உங்க எனர்ஜி. எனக்கு ஃபீல் பண்றது இது கம்ப்ளீட்டா உங்க எனர்ஜி. நீங்க வந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஓகே. ஸோ மூவ் ஆன் ஆகிட்டீங்க. பயங்கர குழப்பம். உங்களுக்கு இன்னொரு கவலை என்னன்னா, உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கலையேங்கிற கவலை, ஆதங்கம் அதிகமா இருக்கு. உங்க பர்சன் உங்களை கரெக்டா ட்ரீட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க.
ஓகே. ஸோ ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு நியாயமான வாழ்க்கை குடுக்கணும்ல. உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கும்ல. நீங்க எதுக்கு டிசர்விங் அந்த மாரி வாழ்க்கைய உங்க பெர்சன் தரல. அந்த கோவத்துல தான் நீங்க மூவ் ஆன் ஆகி போயிருக்கீங்க. ஓகே. ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது அதுதான் தெரியுது. நீங்க இந்த நிலைமையில தான் இருக்கீங்க. ஐ மீன் நீங்க வெளியில வந்து உங்க ஸ்டேபிளா, கிரவுண்டடா இருக்கலாம். பட் டீப் டவுன் உங்க பெர்சன் உங்கள நடத்தின விதத்த நெனச்சு நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. அண்ட் இது வந்து தப்புன்னு நெனைக்கிறீங்க. உங்க பெர்சன் உங்கள நடத்தின விதம் தப்பு. இந்த மாரி நடத்தியிருந்திருக்க கூடாது. என்னைய ப்ராப்பரா ட்ரீட் பண்ணியிருந்திருக்கலாம். என்னைய வேல்யூ பண்ணியிருந்திருக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்க மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. பட் மூவ் ஆன் ஆகுறதுக்கு முன்னாடி நெறைய யோசிச்சு தான் மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. ஓகேவா? நீங்க டக்குனு சடனா இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டீங்க. பல நாட்களா வந்து உங்க பெர்சன் வந்து உங்களைய வந்து கீப் ஆன் அவங்க வந்து ஹர்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. பிஹேவியர்ல ஹர்ட் பண்ணியிருக்கலாம். வார்த்தைகள்ல ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அது உங்களுக்கு வந்து பெயின் குடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த பெயின் குடுத்திருக்கும். உங்களுக்கு இது ஒரு நியாயமான வாழ்க்கை இல்லைன்னு நெனச்சிருக்கீங்க. இது எனக்கு தகுதியான வாழ்க்கை கிடையாது. எனக்கு இன்னும் பெட்டர் லைஃப் இருக்கு. நான் ஏன் இந்த மாரி வந்து இருக்கணும்? அப்படிங்கிற மாரி நல்லா யோசிச்சு பயங்கர குழப்பத்துல இருந்திருக்கீங்க. பிரேக்கப்க்கு முன்னாடி. இவங்கள விட்டு மூவ் ஆன் ஆகுறதுக்கு முன்னாடி பயங்கர கன்ஃப்யூஷன் உங்களுக்கு. போலாமா? வேணாமா? இல்ல இது சரிதானா? நம்ம இத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிரலாமான்லாம் நீங்க பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். நெனச்சிருந்திருக்கலாம். பட் உங்கனால முடியல. ஒரு சர்டன் பாயிண்ட்ல ரொம்ப அதிகமா வந்து உங்கள இன்சல்ட் பண்றது, உங்கள ப்ராப்பரா ட்ரீட் பண்ணாம, உங்கள வேல்யூ பண்ணாம நடத்துனது. ஓகே நம்ம இதுக்கு மேல முடியாது. உங்களுக்கு எமோஷன்ஸ் இருந்துச்சு, லவ் இருந்துச்சு. ஓகே. மூவ் ஆன் ஆகும்போது லவ் எல்லாமே இருக்கு, எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே நீங்க மறைச்சிட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டீங்க. இது உங்களோட எனர்ஜி மாரி தான் எனக்கு தெரியுது மோஸ்ட்லி. ஓகே. ஸோ கண்டிப்பா வந்து இதுல மெயினா நான் சொல்றது வந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் கண்டிப்பா ஒரு சேஞ்ச் இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்க பெர்சன் கூட இருந்த அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு லைஃப் வந்து இனி இருக்காது. ஒரு எல்லாமே மேஜரா இருக்கானா பைல் 2 பெரிய சேஞ்ச் உங்களுக்கு டர்னிங் பாயிண்ட்டா இருக்கும். இன்னும் வர ரீயூனியன். பட் உங்க பெர்சன் கண்டிப்பா ரீகன்சிலேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது கோவம் கம்மியாகணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நீங்க டைம் குடுக்கணும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ஆகணும். ஓகே. ஸோ கம்மி ஆனாதான் அவங்க உங்ககிட்ட அப்படி வர முடியும். வந்தாலும் உங்க லைஃபும் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாம அவங்க வந்தாங்கன்னா அகைன் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அவங்க டைம் எடுத்துக்கிட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துட்டு ஹீல் ஆகிட்டு வர்றது பெட்டர். பட் சடனா நடக்கும். ஓகே. ஸோ பைல் 2 இதுதான் உங்க பெர்சனுக்கான எனர்ஜி. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங்க்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டாரோ கிளாஸ் February 1 ஸ்டார்ட் ஆகுது. அதுலயும் நீங்க ஜாயின் பண்றதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.